அங்க பாத்தீங்களா சித்தப்பு பட்டுப்போட வண்டி மேல போத்தி வச்சுக்கிறாரு. வாங்கலாம் போய் என்னன்னு கேட்கலாம். என்ன சித்தப்பு பட்டுப்போடையை கொண்டு போய் வண்டி மேல போத்திட்டு இருக்க? சார் என் பொண்டாட்டியோட பழைய பட்டுப்போடு சார் பீரோல சும்மா கறந்துச்சு, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி மேல போத்தலாம்னு எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஏன் சார் கேக்குறீங்க? இந்த புடவெல்லாம் 25,000 30,000 ரூபாய் விலை போகும். இதை போய் வண்டி மேல போத்திட்டு இருக்க, கொஞ்சமா என் கூட. சித்தப்பு நான் சொன்னது இந்த கடை தான். அப்ப வாங்க சார் உள்ள போலாம். வாங்க சார். இவர்கிட்ட ஒரு பழைய பட்டுப்புடவை இருக்கு. இந்த பட்டுப்புடவையே வெயிலுக்கு வண்டி மேல போத்திட்டு இருக்காரு. இது என்ன விலை போகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். ஏன் சார் இதை போய் வண்டி மேலே போத்துவாங்க? இருங்க சார், செக் பண்ணிட்டு எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சித்தப்பு கொடுத்த இந்த பழைய பட்டுப்புடவையே ஒரு கல்லுல உரசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அழகா மெஷர்மெண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். சார் நீங்கள் கொடுத்த புடவை செக் பண்ணி பார்த்ததுல ஒரிஜினல் தான், ஜரிகை தான். இதுக்கு 25,000 கொடுக்கலாம் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? 25,000மா? இதை தெரியாம நான் வண்டி மேல வேற போத்திட்டேன். இருக்கட்டும், வர 25,000 ரூபாய்ல பழைய பேலன்ஸ் 5,000 ரூபாய் இருக்குதுல்ல, அது இப்பவே எடுத்து வை. சார் சமயம் பார்த்து பண்றீங்களே. நீங்க கொடுங்க சார் அமௌண்ட். எங்க கிட்ட உள்ள பழைய பட்டு புடவை அண்ணன் கிட்ட கொடுத்து அதிக விலைக்கு பணமா மாத்திட்டோம். இவங்க பழைய கிழிஞ்ச ரூபாய் நோட்டும் வாங்கிக்கிறாங்க, பழைய 2,000 ரூபாய் நோட்டு உட்பட. அப்புறம் என்னங்க, இந்த ஸ்பாட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்தம் பெச்சனூர்பேட்டை அரசமர ஸ்டாப்பிங்ல MS மகால் இருக்கும். அந்த மகாலுக்கு எதிர்க்க அமைந்தது தான் ஸ்ரீ MSK வீரா பட்டு சென்டர்.